அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் அண்ட் எம்மியான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லஞ்ச் இது. ஃபஸ்ட்டு நாள் மீன் வாங்கியிருந்தோம். அது மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு விட்டுட்டு தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன். இந்த மீன் வந்துட்டு நம்ம முரல் மீன் ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அது வந்துட்டு உருட்டு முரல்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சப்பையாக இருக்கும். ஆனால் முள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். நல்ல ஒரு பெரிய தேங்காயில் திக்கான தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2வது பால் 3வது பால் வந்து சாப்பாடுக்கு எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் பால் ஊற்றி ஃபிஷ் கிரேவி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். அதை விட இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஆனால் டேஸ்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் அகைன் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ வந்துட்டு மீனை பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை மண் பாத்திரத்தில் ஊற்றி காயறதுக்காக வச்சு விட்டுட்டேன். இப்போ ஒரு சாப்பரில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணிவிட்டு அந்த மீன் பொரிச்ச எண்ணெயை அப்படியே சூடாகவே ஊற்றிடுங்க. இப்போ அதில் சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. முருகி வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதத்துக்குமே தாளித்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 3 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேணாம், குறப்பாக இருந்தால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கவும் 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா இவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா வதங்கி தக்காளி மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க திக்கான தேங்காய் பால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் எல்லாத்தையுமே அப்படியே அழகாக உள்ளே இறக்கிடலாம். லைட்டாக அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு திக்காகணும்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வச்சுருந்தேன். திக்காக வேணும்னாலுமே நீங்கள் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க. மண்சட்டியில் செஞ்சதுனால அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தேங்காய் பால் சாதமும் நல்லா பொழுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால் சாதம் ஃபிஷ் கிரேவி காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மீன் எடுத்தால் இந்த மாதிரி தான் செய்வீங்க. தேங்க்யூ.